guys, welcome back to A4C தமிழ் யூடியூப். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர்கேவ் சிமுலேட்டர். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ பார்ட் 1 முடிச்சாச்சு. அதுக்கு நம்ம வியூஸ் டார்கெட் வந்து 10ன்னு சொல்லியிருந்தோம். 13 எடுத்தாச்சு. ஏன் வீடியோ வரல ப்ரோ அப்படி இப்படின்னு கேட்டுரு நான் யோசிக்கலாம். பட்டு நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன், அதனால தான் போட முடியல. ஸோ இப்போ வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சேனலில் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திட்டிங்க தட்டி விடுங்க நம்ம. ஸோ நம்ம வாங்க ஸ்டேடா நம்ம இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, நம்ம போன பாட்டில் என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன். அந்த இது மாதிரி இருக்காது. நம்ம வெண்டிங் மிஷின் வந்து எவ்வளோ திருடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் ஒரு டெவலப் பண்ணி 2 வெண்டிங் மிஷினு, ஒரு பிசி செட்டப்பை முடிச்சு, ஒரு ஜாய்ஸ்டிக்கை வச்சு அந்த செட்டப்பை ஒன்று முடிச்சு, ஒரு புது ரூம் வாங்கி அங்கே ஒரு பிசி சென்டரை போட்டு எப்போ ஏகப்பட்ட வேலையை பண்ணியாச்சு. வாங்க, நான் வந்து மைன்கிராஃப்ட்டு பார்ட் 2லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நமக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து என்கிட்ட பாருங்கள், அதுக்கு நான் சென்சிட்டிவிட்டி ஏற்றிட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன்னா சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டார்டிங் எப்போ பார்த்தாலும் அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்குது. சரி ஓகே, இது வந்து நம்ம இது உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, நம்ம திறந்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டர் திறந்துட்டு நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம். அப்போ 2 கேன் இருக்கோம். சூப்பர். இது வந்து ஒரு ப்ரெட்டு போதுங்க. இதுக்கு மேலே அங்கே கூட ஏதாச்சும் நாங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து அப்பப்போ லோடிங் இதாகிட்டே இருக்குங்க. இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. சார் நம்ம வந்து கிட்டத்தட்ட 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 சப்ஸ்கிரைபர் தேவை இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ அது யாராவது ஏன் மிஸ்டேக்கு, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த சப்ஸ்கிரைபர் நான் மறக்காமல் பார்த்துருங்க. அடடே, ஏன் மக்களே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. இனிமேல் உங்களுக்கு குதூகலமாக தான் இருக்கும். இந்த பிச்சைக்காரப்பையன் போகிறான் பாருங்களேன், கடை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு விளங்காமல் போகிறான். சரி, நம்ம பூம்பா இந்த கடை நல்லா போகணும். இதுதான் இனிமேல் நாம் இந்த இன்டர்கேப்ஷன்ன்ற பாஸ்வேர்டு. அட பாவிகளா நீங்கள். ஏன்னா இந்த கேமில் எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, இதில் மாதிரி ஒரு மேடு இருந்து எல்லாத்தையும் நம்ம இந்த அதை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த கேமில் நம்ம எவ்வளோதான் பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம தான் இந்த இதில் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, அதனால தான் சரி ஓகே, நம்ம இதெல்லாம் பொறுத்தா தான் இதெல்லாம் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. இல்லை அதுக்கு ஒரு இன்கம்மு அது இதுன்னு ஃபில்டர் டேக்ஸு அதெல்லாம் வரும். நமக்கு போலீஸ்லாம் வந்து யாராவது இதில் மாட்டி விட்டு போயிடுவாங்க. நமக்கு அதுக்கு தேவையா? சரிங்க, நான் சொல்லியிருந்தேன் ஒரு பிசி செட் இங்கே இருக்குது. அது போக நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். ஏசி கூட மாட்டியிருக்கேன். அந்த இடம் வாங்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், பி செட்டப்பு. ஸோ அது போக உள்ளே இருக்குது. சரி, இந்த இடம் இருக்குது, அது நம்ம வாங்குவோம். இந்த பாட்டு நம்ம முடிஞ்சால் வாங்குவோம். சரி, இங்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த செட்டப்பு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பீஸ் செட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பின்னாடி வந்து இந்த வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள். ஸோ எப்போ எவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்க. அடாடாடா, நம்ம போக இடம் வாங்கினோன்னா எவ்வளோ இருக்குமோ. சரி, இதுக்கு மேலே அந்த ஒரு குப்பை மட்டும் இருக்குங்க. அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இது த்ரோ பண்ணிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணி விட்டுலாம். நம்ம வந்து இனிமேல் நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா, அடப்போ சேருங்கடா போட்டேன் ஐயோ கைஸ், சேருங்கடா கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணேன், த்ரோ தானே பண்ணேன். ஐயோ செட்டிங் பக்கா. அடாடாடாடா, என்னங்க இது ஒரு பக்கா இருக்குது. சரி ஓகே, ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய திருட்டு பசங்க இருப்பாங்க. அதனால் அவன் வந்து ஒரு மிஸ்டேக்கு, அதாவது பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். என்ன பிரச்சனைனா, இந்த திருட நிறைய வரானுங்க, அப்பப்போ உள்ள வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இது எப்படி சொல்ல, நம்ம வந்து காலையில் ஃபுல்லாக நம்ம கடையை ஓப்பன் பண்ணது நம்ம அந்த கட்டையை வச்சுட்டே இருக்கலாம்னா அவனை அடிக்க வசதியாக இருக்கும். பிச்சைக்காரன் வந்தால் கூட அடிச்சுக்கலாம். அது போக ராத்திரி ஏதாவது வந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது இதாச்சுன்னு வைங்களேன், அதில் வந்து நம்ம கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 921 பாரல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பை பண்ணிட்டு அப்படியே இங்கே வச்சுட்டு போயிடலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் இதாக இருக்குங்க. இல்லைன்னா நமக்கு இந்த இது வேலைக்கே ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இடம் வாங்க போகிறோம். அந்த இடம் நம்ம வந்து பெரிய இடமா இருக்கணும். சரி ஓகே, இங்கே வந்து நம்ம சமையலேருந்து வெளியே வந்தாச்சாடா. சரி, இப்போதைக்கு நம்ம கேஃபோட ரேட் இதில் 2 தான் இருக்குது. சரி, அன்அஃபேர் அட்டாக்னு என்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க. சரி, இது நம்ம ஏற்கனவே பை பண்ணியாச்சு. இந்த 13 மீட்டர் இன்ச் ஒன்று வாங்கியாச்சுங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம ரூமுக்கு கலரு வால்பேப்பர்ஸ். நமக்கு வந்து இதில் என்ன வால்பேப்பர் வேணும் என்றால்
நல்ல ஒரு வால்பேப்பர் வேணும். இதை எடுத்துக்கலாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இதை வால்பேப்பர் சூஸ் பண்ணியாச்சு. கேம் இதை வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம். சரி, இதை வந்து சம் கம்ப்யூட்டரு டெஸ்க்டாப் என்ன இருங்க, இதில் கலர் மாற்றலாம். என்ன இதை கொடுக்கணும்னு தெரில. சால்ட்டம் என்னமோ போட்டிருக்கு. இது வேறங்க ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இந்த கேமை பொறுத்தவரை. இது நம்ம ஆக்ஷனுக்கு இது வந்து இருந்தது இங்கே. இது இல்லை என்னது கைஸ். இது இந்த இடம் வாங்குறது ஃபேரு ஐஎஸ் அந்த இருக்குங்க. வால்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ளோரு வால்ஸ் செல்லிங்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன போடலாம்னா ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கிறதே போட்டுக்கோங்க. லோவஸ்ட்டாக பற்றி இங்கே எதுவுமே இல்லை. நம்மளால தான் ஒரு ஸ்மார்ட் பையை போட்டாகணும். இதை போடுவோம். சரிங்க, நம்ம வால்க்கு போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கடையை டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டுலாம். கடையை ஓப்பன் பண்ணி ஓப்பன் த கேஃப். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவ்வளோ இன்றைக்கி ரூபாய் ஆயிருதுன்னு பார்ப்போமா. சரி ஓகேங்க, இப்போ வந்து இந்த அந்த பாருங்க, ஏடா பிச்சாரா, நான் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். நீ பாட்டுக்கு நல்லா கடையை போட்டு இது பண்ணிக்கிறதுக்கு கைஸ். பாருங்களேன், இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு வேலையே கிடையாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த கடைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி இனிமேல் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, எனக்கு டென்ஷன் ஏறிடும்ல. அப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சரி, அவனை விடுங்க, நம்ம ஒரு தான் வார்னிங் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே நான் வார்னிங் பண்ணால் சப்பு நாலு அரைஞ்சு விட்ற வேண்டியதான். சரி, இந்த பீஸ் சென்டரை கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். அந்த ப்ரூம் வேறு இருக்க இடையில இந்த மாதிரி தான் தூக்கி போட்டேன். அது இதாச்சா பாடி அத்தா, இந்த ஒரே ஒரு இதில் தூக்கி போட்டாங்க. இந்த சரி கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. என்னென்னா அவனுங்க வந்து துட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ரொம்ப கொடுப்பாயிருச்சு சில பேருக்கு. அதனால தான் நான் அந்த கட்டையை எப்பவுமே வச்சுக்கிறது தான் நமக்கு சேஃப். சரி, புட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அது புட் பண்ணி வச்சிருவோம். புட் ஓகேங்க. இப்போ இந்த செட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு. சரி ஓகேங்க, வந்து இந்த வந்துட்டான் பாருங்கள். இந்த திருட்டுப்பிள்ளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நல்ல பேர் போயிட்டான். இந்த இதில் நம்ம கட்டையை எப்பவுமே சேஃபாக வச்சுக்கணும். இந்த அந்த வெளியே விட்டோங்க கட்டையை. சரி இருங்க, அந்த திருட்டனை முன்னாடியே முடிச்சு விட்ருலாமா பார்த்துட்ருக்கேன். அந்த திருட்டு போய் எங்கே போனான்? அந்த போகிறானுங்க கைஸ். இந்த வாரம் பாருங்க. எல்லாம் பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரன் எங்கே போகிறாங்க? உடனே போட்டான் பாடி. இவன் வந்து என்ன மார்க்குன்னே தெரிலங்க. எப்போ நல்ல விடுங்க, நம்ம கடையில் வந்துட்டு இருந்தான். சார், அவர் ஏதாவது பண்ணியிருந்தா இது பண்ணிக்கோங்க சார். அவன் ஒரு ஆள், நீங்களும் கண்டுக்கிடாதீங்க சார். சரி ஓகே, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் போல. இப்போ எவ்வளோ இருக்கு கைஸ், பரவாயில்ல, 4 பேர் வந்திருக்காங்க. நல்ல ரூபாய் ஏற போகுது, பிஸ்னஸ் செம்மையாக பிசிக்கிட்டு போகுது. ஒருத்தன் பீஸ் சென்டர் போயிட்டான், இன்னொருத்தன் இந்த 2 பேருக்கும் இந்த இது கொடுத்துட்டானுங்க. இந்த இது 2 பேருமே கொடுத்தாச்சு. இன்னும் இந்த 2 பேர் மட்டும் அந்த பீஸ் சென்டருக்கு மட்டும் கொடுக்கல. ஸோ பீஸ் சென்டருக்கு கொடுத்தாச்சுங்க. வந்துட்டாருங்க. வாங்க சார், நல்லா கடையாக பார்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க சார். ஐ திங்க் அந்த இதுக்கு தான் போவான்னு நினைக்கேன். வேறு வழி கிடையாது, அதில் தான் போயாகணும். வெண்டிங் மிஷின் இன்னொரு வெண்டிங் மிஷின் போகணும். நம்ம வெண்டிங் மிஷின் தான் போயாகணும். இது இவன் காசு கொடுக்குறானா 111 ரூபா. அது காட்டும். கொடுத்துட்டான். இல்லை நம்ம துட்டு விடலன்னா ஒரு மாதிரி காட்டும் அது. சரி, இங்கே ஓகே. இது இவனுங்க விளாண்டுட்ருக்கானுங்க. இந்த பொண்ணு துட்டு கொடுதா இல்லையா? இது மூஞ்ச பார்த்தாலே சரியில்லைங்க. இது ஒரு திருட்டு மூஞ்சா இருக்குது. பார்த்தாலே அறிகுறியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது திருட்டு மூஞ்சி. 120 ரூபா கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, நல்ல மேடமாக தான் இருக்காங்க. ஓய், நீயும் கொடுக்கலன்னா உனக்கு அவ்வளோதானே மேன். பார்க்க ஸ்ட்ரிக்டாக இருக்க. எனக்கு துட்டு வரலன்னா அவ்வளோதான். எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போயிட்டாரு. பரவாயில்லைங்க, ஏதோ 134 திரும்ப வந்துருக்கு. அந்த இதுக்கு விளாடுறாரா இவர்? 100 எவ்வளோ போடுறாரு பார்ப்போம். அடேப்பா, 117 தான். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு நமக்கு எது வந்தாலும் நம்ம இந்த கடையோட டெவலப்மெண்ட்டு தான் பண்ணுறோம். அதனால் நம்ம எதுவுமே குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இடத்தையும் வாங்கியாச்சு. பட் ஆனால் இந்த இடம் இன்னும் க்ளோஸாக தான் இருக்குது. இருங்க, இது வந்து துட்டு கொடுக்குறானா இல்லையான்றது நம்ம அப்போ செக் பண்ணிக்கணும். இருங்க, துட்டு கொடுத்துட்டான். சரி, எப்பவுமே கட்டையை கையில் வச்சுக்கணும். இந்த போலீஸார் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாருப்பா, எரிச்சலாக வருது. சரி ஓகே, இது வந்து இவர் துட்டு கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டான். அடுத்து வேற யாரோ வெளியே வரானுங்களா? 130. அடம்மா, என்னம்மாச்சு சார்? என்ன அவ்வளோ மோசமாக கேஸ் இருக்குது? கூல் ரொம்ப கூலாக இருக்கு. நான் ஒரு ஏசி வச்சிருக்கேன். அந்த பாவியா
உன்னை மாதிரி திருட்டு போய் இருக்கிறனால தான்டா நிறைய பேருக்கு நஷ்டமாயிட்டானுங்க. நஷ்டமாய் கடையை பூட்டிட்டு போயிட்டானுங்களா. நான் திருட்டு பயலை எல்லாம் துட்டு கொடுத்துட்டேன், அது தெரியும். நல்ல சரி. அடுத்து நீங்கள் 2 பேர் தான். இவங்க என்னென்னலாம் பார்த்துட்ருக்கா. இதுக்கு இந்த ரியாக்ஷன் வேறு பாருங்களா, ஒவ்வொரு ரியாக்ஷன் வருது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். இந்த ஒரு ஜாய்ஸ்டிக்கு பிசி சென்டர்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் ரேட்டு ரொம்ப கம்மியாக வருது. பெசாட்டி இப்படி பண்ணிடணுங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மலிவானதாக தான் பார்த்து வாங்கியிருக்கோம். அடுத்த இன்னொரு இது நம்ம டபுளாக வாங்கி இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியானதாக வாங்கி போட்டுக்கணும். அப்படின்னா தான் நிறைய துட்டு கொடுப்பானுங்க. இது கொடுத்துட்டானா ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க எல்லோரும். ஒரு மார்க்க சைஸு 241 வந்துருச்சு. அடுத்து அந்த மேடம் தான் பார்க்கணும். 121 எவன் அது விளாண்டுட்ருக்கான். இல்லையே, இங்கே யாரும் இல்லையே. இது யாரும் இல்லை. சார் விளாட்றாரா. சார் விளாடுங்க சார், விளாடுங்க சார். ஒன்றும் இல்லை சார், உங்கள் கடை மாதிரி சார் இது. சரி, இந்த மேடம் என்னங்க அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஆஹா, இது சரியில்லையே. என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, சென்சாரா. அடேங்கப்பா, இவங்க 2 பேர் வராங்க. அந்த பெக்கர் வந்துட்டான் பாருங்க கைஸ். பிச்சை இருங்க, உள்ளே போனது திருட்டுப்பலாம். எப்பா இவங்க வந்துட்டாங்க. இந்த ஜாய் பிசி சென்டர். அப்பா 123 ரூபா. சார் நீங்களும் கொடுங்க சார், நல்ல ரேட்டா. சார் நல்ல ரேட்டை ஓரளவு கொடுத்துட்டாரு. 130 சார். நீங்கள் ஆடுங்க சார். இந்த அம்மா ஏன் ரொம்ப நேரமாக வாண்டிகிட்டே இருக்கு. எவ்வளோ ரூபா கொடுக்குறான்னு நம்மளை பார்ப்போம். ஏன்னா ஒரு மார்க்கமாக தான் இருக்கா. ரொம்ப நேரம் விளாண்டுட்ருக்கா. இங்கே இருங்க. 284. இதுவே கம்மி தானா. வராங்க திருட்டு பையன். கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். இந்த கேமில் திருட்டு பையனின் தொல்லை அதிகம். மணி 5 ஆகிட்டுங்க. இவர் என்ன விளாட போகிறாரு. உங்கள் கம்ப்யூட்டர் செட்டா சரிட்டு. இவன் என்ன பண்ண போகிறான் தான் நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன் எக்ஸைட்டடாக. இவர் இதை அடித்து நொடிக்கணும். இது வேஸ்ட்டு. இவன் கடைக்குள்ளே போனானா. கடைக்குள்ளே போகல. இவங்க 2 பேரும் இந்த விளாண்டுட்ருக்காங்க. சரி, பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ கஸ்டமர் பாருங்க கைஸ், நீங்கள் குமிஞ்சு வராங்க. என்ன இந்த வால்ஸ் சேஞ்சும் இந்த ஒரு ரூமும் வாங்கும்போதுன்னா நேற்றுக்கு எனக்கு ஒரு 40,000 45,000 இருந்திருக்கும். சரி, ஓகே, நம்ம கஸ்டமருக்கு வேண்டி தானே. அப்போ தான் துட்டு போட்டு கொடுப்பாங்க. 139 ரூபா. பரவாயில்ல, நல்ல ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க சார், வாங்க மேடம். துட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு சேதாரம் மேடம். அதனால் பார்த்து நல்ல ரேட்டாக கொடுத்துட்டு போங்க மேடம். ஓகே, சார் வந்து எங்கேயோ போகிறாரு. பி சென்டர்கிட்ட போகிறாரு. பி சென்டர் இல்லை, அது என்னது, இது என்னமோ. ஸோ நமக்கு அந்த நல்ல வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வரவே வந்து தொலையாது. அதான் எரிச்சா வந்து தொலையும். ஏன் சார் பொம்மையாக மூஞ்சி வச்சுட்டு போகிறீங்க. நல்லா தான் நினச்சி. சரி, அவருக்கு எடுக்கிறாரு. ஒரு 130 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன் துட்டு கொடுக்கணும். நீங்கள் ஆங்கிரியாக இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் துட்டு கொடுத்தா சார் ஆகணும். சரி, அவன் துட்டு கொடுத்துட்டான். இப்போ 146 ரூபா கொடுத்துட்டான்ப்பா. கோபத்துலேயே இவ்வளோ கொடுத்துருக்கானா, சந்தோஷத்தில் எவ்வளோ கொடுப்பான் அதை நம்ம யோசிச்சு தான் சொல்லணும். சார் துட்டு கொடுக்கலையா. இல்லைங்க, இப்போ கொடுத்துட்டீங்களா. 119 ரூபா வந்துருச்சு. ஓரளவு கடை பிஸ்னஸ் ஆகிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு. நம்ம வந்து என்னங்க இது இவ்வளோ நேரம் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். அப்படி சரியில்லையே. இவன் ரொம்ப நேரமாக அந்த கேம் விளாண்டிகிட்ருக்கான். ஆனால் காசு கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. சரி, இவன் என்னங்க இவ்வளோ சுகமாக இருக்கா. அப்படி சார் என்ன கம்ப்ளைண்ட். இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்றான். சரி, ஆகிட்டு இது துட்டு கொடுக்குறானா. இதில் ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கணும். துட்டு கொடுத்துட்டான். சரி, ஓகே. ஒருத்தி இங்கே போயிட்டா. அடுத்து இவன் துட்டு கொடுத்தாலாம் இல்லையா. இவன் ஒரு தடவை வரும்போது ஒரு மார்க்கமாக தான் கைஸ் இருக்கு. சரி, இவன் துட்டு கொடுக்குறானா பார்ப்போம். எவ்வளோ கொடுக்குறான். அப்பா பின்னாடியே மூஞ்சி வச்சுட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக தான் இருக்கான். 285 சென்ட். மனுஷன் நீ பெரிய மனுஷன். என்னாச்சு. ஐயோ, இவன் துட்டு கொடுக்குறான். 60. பாவி பயில. சார், எங்கள் அவர் மாதிரியே அவரோட தம்பியாக வந்திருக்கீங்க சார். நல்ல ரேட்டாக கொடுங்க சார். என்னது இந்த 2 இந்த திருட்டு பேரெல்லாம் முன்னாடியே அடிச்சிடணும். அதுக்கு தான் நான் எப்பவுமே நான் இந்த முடிவு எடுத்தது நான் ஒரு வகையில் நல்லா தான் போச்சு. சரிங்க, இந்த கேமை இந்த பார்ட் எதோ முடிச்சுக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். டைம் எத்தனை என்றால் 19:34 ஆகிட்டு. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே கேமை போடுத்துட்டு போயிடலாம்.
ஏங்க இந்த பிச்சை வேறு அப்போ வந்துட்டுருக்கான், எரிச்சலாக வருது. சரி பரவாயில்ல, ஆனால் நம்ம டூட்டி இல்லை கடை நஷ்டமாயிட்டு போயிடும். நம்ம அடுத்து என்னென்ன கேம் விளாட்லான்றதை நான் இப்போ யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரையும் கீப் வெயிட்டிங். அப்படி சொல்ல மாட்டேன், அப்படிதான் சொல்லுவேன். ஸோ பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் கீப் வெயிட்டிங்.